தமிழக அரசியலில் நீண்ட காலமாக ஒன்றாக செயல்பட்டு வந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தற்போது உள்ள முரண்பாடுகள் காரணமாக பொருந்தாத கூட்டணி என்ற விமர்சனங்களை சந்திக்க தொடங்கியுள்ளது. மேலிடம் இந்த கூட்டணியை உறுதி செய்திருந்தாலும் கட்சி தொண்டர்கள் மற்றும் சில முக்கிய தலைவர்கள் மத்தியில் அதிருப்தி அதிகரித்து வருகிறது. சமீப காலமாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்ட முக்கிய விஷயம் நடிகர் விஜயின் அரசியல் வருகை மற்றும் அவருடன் உருவாகக்கூடிய புதிய கூட்டணிகள் பற்றியது. காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்த பல முக்கிய தலைவர்கள் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கூட்டணியுடன் சேர்வதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் மேலிடம் திமுக கூட்டணியை தொடர முடிவு செய்தது. இந்த முடிவு கட்சிக்குள் இருக்கும் சில தலைவர்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றத்தில் ஆழ்த்தியதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. காங்கிரஸ் கட்சிக்குள் சில பகுதிகளில் வேறு ஒரு மனநிலை உருவாகி வருவதாக தகவல்கள் வெளியாகின்றன. திமுக வெற்றி பெற்று அமைச்சராக மாறுவதற்கு நாங்கள் ஏன் கடுமையாக வேலை செய்ய வேண்டும் என்ற கேள்வி சில முக்கிய தலைவர்களிடையே எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு போன்ற அரசியல் வாக்குறுதிகள் நடைமுறையில் கிடைக்கவில்லை என்ற மனநிலை சிலரிடம் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இதன் காரணமாக சில தொகுதிகளில் காங்கிரஸ் தலைவர்கள் முழு ஈடுபாட்டுடன் பணியாற்றாமல் இருக்கலாம் என்ற கருத்தும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்த நிலை காங்கிரஸ் கட்சிக்குள் மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் இருக்கும் மற்ற சில கட்சிகளிடமும் அதிருப்தியை உருவாக்கியுள்ளது என்று கூறப்படுகிறது. சில கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு கிடைக்கும் முக்கியத்துவம் குறைந்து வருகிறது என்று உணர்கிறார்கள். குறிப்பாக மக்கள் நீதி மய்யத்திற்கு திமுக தரும் அரசியல் கவனம் நீண்ட காலமாக கூட்டணியில் இருக்கும் சில கட்சிகளுக்கு வழங்கப்படவில்லை என்ற எண்ணம் உருவாகியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர். திமுகவை முன்பு கடுமையாக விமர்சனம் செய்த காங்கிரஸ் தற்போது அதே திமுகவுடன் கூட்டணியில் தொடர்கிறது என்பதையும் சில கட்சிகள் அரசியல் கோணத்தில் பார்க்க தொடங்கியுள்ளன. திமுகவை விமர்சித்த பிறகும் கூட்டணியில் இடம் கிடைத்தால் நாமும் அதே போல் செயல்பட்டால் அதிக இடங்களை பெற முடியுமா என்ற எண்ணம் சில கூட்டணி கட்சிகளில் உருவாகி வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதில் உள்ள அதிருப்திகள் வெளிப்படையான அரசியல் பிரச்சனையாக மாறுமா அல்லது தேர்தல் காலத்தில் மீண்டும் ஒற்றுமை உருவாகுமா என்பதுதான் அடுத்த கட்டத்தில் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயமாக உள்ளது. தமிழக அரசியலில் கூட்டணிகள் பெரும்பாலும் தேர்தல் அரசியலை மையமாக வைத்து அமைக்கப்படுவதால் இறுதி நேரத்தில் அரசியல் கணக்குகள் மாறுவது புதிதல்ல. ஆனால் தற்போதைய நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் உருவாகியுள்ள இந்த அதிருப்தி எதிர்கால தேர்தல் அரசியலில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அரசியல் வட்டாரங்களில் முக்கியமாக பேசப்படும் விஷயமாக மாறியுள்ளது.